ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பால்லேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பாலை நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது மேலே கொழுப்பு மொத்தமாக தங்கிடும். அதை எடுத்து மறுநாள் காலையில் இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு நம்ம எடுத்து எடுத்து சேகரித்து வச்சுட்டே இருந்தோன்னா நிறைய அந்த வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயை எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரி கட்டியாயிடும். அதை எடுத்து நல்லா உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரம், அதாவது இந்த மாதிரி இரும்பு பாத்திரமாக இருந்தால் நல்லது. இந்த மாதிரி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி பதம் வந்தோடனே நல்லா கலக்கி விடணும். அந்த நெய்யை அடிக்கடி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு பதம் வந்தோடனே ஒரு கல் உப்பு கல்லும் கொஞ்சம் முருங்கை இலையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். நல்லா கலக்கி விட்டுடுங்க. சுத்தமான நெய் தயார். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க.